பாஜகவின் கிளையாக அதிமுக இருப்பதாகவும், அதிமுகவின் தலைமையாக பாஜக இருப்பதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருப்பதாவது, மாநில உரிமைகளை அதிமுக தாரை வார்த்து இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாஜகவின் கிளையாக அதிமுக இருப்பதாகவும், அதிமுகவின் தலைமையாக பாஜக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக கூறி வந்தாலும் அதனை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என கூறியுள்ளார். மேலும் பேசிய அவர், பல காலமாக திமுக அதிமுக இடையேதான் போட்டிகள் நிலவி வருவதாகவும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் இருந்த அதிமுக தற்போது இல்லை எனவும் கூறியுள்ளார். அரசியல் ரீதியாக அதிமுக பலவீனம் அடைந்திருப்பதாக கூறிய அவர், இது தமிழகத்திற்கு நல்லது இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சேலத்தில் நடத்தப்படும் மாநாட்டிற்கு மாநில உரிமை மீட்பு மாநாடு என பெயர் வைத்திருக்க முக்கிய காரணமே அதிமுக என தெரிவித்த அவர், மாநில உரிமைகள் அனைத்தையும் மத்திய அரசிடம் அதிமுக கொடுத்திருப்பதே இதற்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். மதுரையில் அதிமுக மிகப்பெரிய மாநாடு நடத்தி திமுகவை திட்டியதாக கூறிய அமைச்சர் உதயநிதி, அதேபோன்று தங்களது மாநாடு இல்லை என தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.